வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து யூடியூப் சேனலோட பிராண்ட் அக்கௌண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லாம் வச்சுருப்போம். ஸோ அந்த சேனல் அக்கௌண்ட் வந்து இப்போ நம்ம கூகுளோட பர்சனல் அக்கௌண்ட்டா இல்லை பிராண்ட் அக்கௌண்ட்டான்னு செக் பண்ண போகிறோம். அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மெயிலில் நம்ம சேனல் வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்டுடியோவில் லாகின் பண்ணிக்கோங்க. அதே டேப்பில் இல்லைன்னா நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ், அதாவது myaccount.google.com/brand accounts இருக்குல்ல, இதை டைப் பண்ணுங்க. இதை நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பிராண்ட் அக்கௌண்ட் கிடையாது. உங்கள் அக்கௌண்ட் வந்து நார்மல் கூகுள் அக்கௌண்ட் தான். எகைன் நீங்கள் அடுத்த அக்கௌண்ட்டுக்கு செக் பண்ணும்போது myaccount.google.com/brand account செக் பண்ணும்போது உங்களுக்கு வேற ரிசல்ட், அதாவது இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா, உங்கள் அக்கௌண்ட் வந்து பிராண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் வந்து எத்தனை சேனல்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரே ஆட்சன்ஸில் நீங்கள் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் சேனல் அக்கௌண்ட் வந்து பிராண்ட் அக்கௌண்ட்டா இல்லை பர்சனல் அக்கௌண்ட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது, அதை பிராண்ட் அக்கௌண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.